ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஷிரா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வீட் கேக்கு. கோதுமையில் கேக் பண்ணுறது தான், மைதா யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக கோதுமையில் கேக் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது, சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஆழாக்க சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஆழாக்கு பால், காசி ஆறின பால், ஆழாக்கு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஆழாக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா ஓட்டிட்டு ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 1 கிளாஸ் சர்க்கரைக்கு 2 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சலிச்சுக்கோங்க. இது சின்ன ஜல்லடன்றதுனால நான் ஒவ்வொரு அழகாக ஜலிச்சிருக்கேன். 2 அழகு கோதுமை மாவு எடுத்து ஜலிச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சுட்டு அந்த மிக்ஸை நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலக்கிட்டு நம்மளுக்கு தேவையான பாத்திரம் எதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் தடவிட்டு அந்த கோதுமை பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒட்டமாக வரும். இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. மாவு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பாத்திரத்தில் ஊற்றிட்டு குக்கரோ இல்லைன்னா அடிகனமான பாத்திரமும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்க இதில் நட்ஸ் கொஞ்சம் மேலாப்ப போட்டுட்டு மூடி ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இது பேக் ஆகும். பேக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா கோதுமை கேக் ரெடி. இது எந்த பாத்திரத்தில் வேணால் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.